அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். லேபர் பட இயக்குனர் சத்யபதி. அவதார் 3 ஜேம்ஸ் கேமரூன் டைரக்ஷனில் வேர்ல்டு வைடு கண்டிப்பாக மற்ற எந்த சினிமா எல்லா நாட்டுக்கும் போகலையோ இல்லையோ உலகத்தில் இருக்கிற அத்தனை நாடுகளில் இருக்கிற தியேட்டர் ஸ்க்ரீனில் அவதார் கண்டிப்பாக ஸ்க்ரீன் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நிறைய ஹீரோ படங்கள் பிரச்சனைன்ற பொய் வேகத்தில் பின்னாடி போனதுக்கு காரணம், ரிலீஸை தள்ளி போனதுக்கு காரணம் அவதார் 3ன்னு சொல்லலாம். ஜேம்ஸ் கேமரூன் 70 வயதை கடந்த ஒரு இளமையான இயக்குனரின் படைப்பு. இந்த படைப்பு 1000 விமர்சனங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாருமே இப்போ நம்ம சிம்பிளாக ஒரே ஒரு லாஜிக் தான் சொல்ல முடியும். திருப்பதிக்கு போயிட்டு வந்தவங்ககிட்ட பெருமாளை பார்த்தியான்னு யாரும் கேட்குறானோ இல்லையா, லட்டு வாங்கின்னு வந்தியான்னு கேட்பான். அது ஒரு பேஷன். அந்த மாதிரி இப்போ அவதாரை பார்த்துட்டியா அப்படின்னு தான் கேட்குறான். அதாவது ஒரு பெயரை எடுத்துச்சு அந்த படம், நேம் கிரியேட் பண்ணியிருக்கு அவதார். அது நல்லா இருக்கோ இல்லையோ நம்ம போய் பார்க்கணுன்னா அதுக்கு முன்னாடி 2 பார்ட், அந்த 2 பார்ட் ஜேம்ஸ் கேமரூனுடைய ஒர்க்கு தான் இந்த 3வது பார்ட்டை பேச வச்சுருக்கு. நம்மளால் ஒரு படத்தை அடுத்த ஸ்டேட்டுக்கே கொண்டு போகிறதுக்கு கஷ்டப்படுறோம் பேன் இண்டியாவாக. அவர் வேர்ல்டு வைடு கொண்டு போகிறதுக்கு எவ்வளோ உழைத்திருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் கதையை பற்றி பேசுகிறதுன்றதை விட இந்த படம் என்னை ரசித்தது, அதாவது நான் ரசித்த காட்சிகள் என்னை இது எப்படி கவர் பண்ணிச்சு 3.25 மணி நேரம்னா, குழந்தைகள் அழகாக நீங்கள் ஒரு ஃபேமிலியோடு எடுத்துகிட்டு போய்ட்டு ஃபஸ்ட்டு உட்கார வச்சிங்கன்னா அந்த பசங்க கார்ட்டூன் படத்தை கார்ட்டூனாக பார்க்கும்போது அது ஒரு ஃபீலு. அதே இதை லைவாக சின்ன பசங்களை வச்சு நடிக்க வச்சுருப்பார். அவங்களுக்கெல்லாம் இந்த காட்சியை புரிய வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். மிகப்பெரிய செட்டு, 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை பிரம்மாண்டமான செட்டு, பிரம்மாண்டமான ஒளிப்பதிவு. எப்படி இருந்தாலுமே அந்த படம் ஆடியன்ஸை கனெக்ட் பண்ணணும். ஆர்ஆர் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஒரு 10 பறவைகள் பறக்கிற இடத்துல ஒரு 200 பறவைகள் 500 பறவைகள்னு அதை அழகாக காட்டுவார். நீங்கள் இந்த படத்தை நல்லாவே பார்த்தீங்கன்னா ஒரு செட்டில் 2 கேரக்டர் பேசிகிட்டு இருக்கும், பின்னாடி ஒரு 1/2 கிலோமீட்டரில் ஒரு 2 கேரக்டர் இருக்கும். அந்த 2 கேரக்டருமே சும்மா நிற்காது, அது ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருக்கும். அது அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் கேமரூன் பதிவு பண்ணியிருப்பார். இங்கே நம்ம தமிழ் சினிமாவிலலாம் பார்த்தீங்கன்னா, இந்திய சினிமாவே எடுத்துக்கலாம், குரூப் ஆடியன்ஸ்னு எடுத்துருவாங்க. லாஸ்ட்லலாம் பார்த்தீங்கன்னா அவங்கள மெயின்டைன் பண்ணுறதை விட அவங்களுக்கு ஒரு வேலையே இருக்காது, அவங்க சும்மா உட்காந்துட்டு இருப்பாங்க, அப்படி நடந்து போவாங்க. பட் இவர் படத்தில் அந்த லாஸ்ட்டில் இருக்கிற குரூப் ஆடியன்ஸை கூட அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்லேயே அது இருந்தாலும் கூட அவங்களையும் நடிக்க வச்சுருப்பார். ஒன்று. 2வது, கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸாக இருந்தாலும் வேற்று உலகத்தை வாசிக்கும் இன்னொரு மனிதர்களுக்கு உண்டு இனச்சண்டைன்னு கூட சொல்லலாம். அதை நம்ம இங்கே ஜாதி சண்டைன்றோம், மத சண்டைன்றோம். இவருடைய உலகத்தில் ஏதோ கர்மா எப்படியெல்லாம் ஒருத்தவங்களை வேலை செய்யுதுன்றதை ரொம்ப அழகாக எடுத்திருப்பாங்க. இந்த படமும் டீப்பாக பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சக்தி, கடவுள் வருவார்ன்ற நம்பிக்கை, அதை ஜேம்ஸ் கேமரூன் இந்த இடத்துலையுமே அழகாக சொல்லியிருக்காரு. பேன் இண்டியாவுக்காக எந்த கதையுமே கிடையாதுங்க. நீங்கள் சொல்கிற கதை கரெக்டாக இருந்ததுன்னா அது பேன் இண்டியாவாக மாறும். நம்ம தான் ஒரு விஷயத்தை அப்படி இருக்குமா இப்படி இருக்குமான்னு யோசிக்கிறோம். ஆனால் ஜேம்ஸ் கேமரூன், நான் சொல்லுகின்ற வேலை, நான் செய்கின்ற கதை, நான் எடுக்கின்ற படைப்பு அது நியாயமாக இருக்கும். குழந்தைங்களை கவர் பண்ணணும். ஏதாவது ஒரு சோஷியல் இஷ்யூவை வேர்ல்டை பற்றி கற்பனையாக இப்படியெல்லாம் எதிர்காலத்தில் இருக்கும், இருந்தால் எப்படி இருக்கும், சயின்டிஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் இவருடைய அறிவுபூர்வமான சிந்தனையில் செயலாக்கம் கொடுத்துருக்காரு. நிறைய பேர் நம்ம ஆளுங்க படம் பார்த்துட்டு 1 டைம்ஸ் பார்க்கலாம். அந்த 1 டைம்ஸ் பார்க்கலான்னாலே ஜேம்ஸ் கேமரூனின் அவதார் 3 மிகப்பெரிய வெற்றி படம். நான் பார்த்தேன், என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணியிருந்தது. 3.25 மணி நேரமும் நம்மளால் செல்லை நோண்ட முடியாத அளவுக்கு இருந்தது. சில இடத்துங்களில் அவர் கொடுக்குற லீடாக இருக்கட்டும், அவர் பேசுகிற தமிழில் நம்ம பார்க்கும்போது அந்த மொழிபெயர்ப்பு இருக்குது இல்லைங்களா, அது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். பட் ஸ்டில்ஸ் தண்ணிக்குள்ளே இருந்த கேமரா ஃபயருக்கு வரும்போது ஒரு பெரிய ஸ்ட்ரீட்டில் மிலிட்ரிக்கும் இவங்களுக்கும் நடக்கிற அந்த யுத்தம் ரொம்ப அழகாக இருக்கும். டாப் ஆங்கிளில் சிஜி ஒர்க் பண்ணியிருந்தா கூட ட்ரோன் ஷாட்லாம் ரொம்ப அழகாக எடுத்திருப்பாங்க. 2வது இன்னொன்று சொல்லுவோம், மை டியர் குட்டிச்சாத்தான்ன்ற படம் நான் ஒரு 40-30 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சது ஃபஸ்ட்டு 3D தமிழில் நினைக்கிறேன். அந்த படத்துலேருந்து இன்னைய வரைக்கும் இந்திய சினிமா 3D பார்த்தா ஒரு அம்பு எடுத்து விடுவான், அது கண்ணுக்கு குத்த வர்றது மட்டும்தான் இவன் 3Dயில் நம்ம ஆளுங்க பண்ணுவாங்க. ஆனால் ஜேம்ஸ் கேமரூன் ஃப்ளவர்ஸ், ஒரு மரத்துங்கள்லேருந்து ஃப்ளவர்ஸுங்க விழும், கீழே அந்த இலைகள் விழும், அது மைல்டாக அந்த 3Dயில் வரும். இதுதான் ஜேம்ஸ் கேமரூனுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம். நன்றி, வணக்கம்.